இந்த ஒரு படத்துல மொத்தம் 3 கேரக்டர் காமிக்கிறாங்க. 3 கேரக்டர் யாருன்னா, நம்ம ஆர்.கே. சுரேஷ், நம்ம பாபி சிம்ஹான், நம்ம ஹரிஹரன். அவர் இந்த படத்தோட நம்ம மெயின் ஹீரோஸா இருக்காங்க. நம்ம ஹரிஹரன் அவரோட கேரக்டர் வந்து சேது. அந்த சேதுன்னு சொல்ற கேரக்டர் வந்து தூத்துக்குடியில ஒரு அண்ணாச்சிட்ட வந்து கணக்குக்குள்ள வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாப்புலன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடியை கொள்ளையடிச்சு போயிடாப்புல. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஒரு கட்டத்துல இருந்து கைது பண்ணி அங்கே வந்து ஆயுள் தண்டனை கைதியா நம்ம ஹரித ஒரு கட்டத்துல இருந்து போறாப்புல. ஜெயில் வாடனா நம்ம ஆர்.கே. சுரேஷ் இருக்காப்புல. அவரும் ஒரு அடாவடியான ஒரு போலீஸ் அதிகாரியாகவும் காமிச்சிருப்பாங்க. அவர் பேச்சத்தை யாரும் கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்.கே. சுரேஷ் வந்து ஒரு அடாவடியான ஒரு ஆளாக இருக்காப்புல. ஆர்.கே. சுரேஷ் அவர் வந்து பெரிய ஒரு அந்த ஜெயிலில் வந்து ஒரு பெரிய ஒரு கெத்தாகவும் இருக்காப்புல. அதை விட கெத்தாக இருக்கிற ஆளு வந்து நம்ம பாபி சிம்ஹா தான் அந்த ஜெயிலில் வந்து ஒரு பெரிய ஒரு கெத்தான ஒரு ஆளை காமிச்சிருப்பாங்க. அவர் துறைன்னு ஒரு கேரக்டரில் அந்த கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாப்புல. அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆயுள் தண்டனை வந்து இருக்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வந்து கொடூரமாக கொண்டிருப்பாப்புல. அதனால வந்து ஆயுள் தண்டனை இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹரிதும் பாபி சிம்ஹாவும் ஒரு கட்டத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நல்ல ஒரு வந்து க்ளோஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஹரிது வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம அனுஸ்வரா ராஜனை லவ் பண்ணிக்கிட்டு இருவாங்க. ஒரு மெயின் ஹீரோயினி இருக்காங்க. அவள் வந்து இந்த படத்தில் வந்து வாய் பேசாத ஒரு ஆளாக இருக்காப்புல. அவள் வந்து ஒரு கட்டத்தில் லவ் பண்ணிக்கிட்டு நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஹரிதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சின்ன சம்பவத்தை ஒன்று பண்ணி ஜெயிலுக்கு வந்துடாப்புல. ஆனால் நம்ம காதலடி ஒரு கட்டத்தை வந்து நம்ம வாழணும் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெயிலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டும் போது நம்ம பாபி சிம்ஹாவோட உதவியோட நம்ம பாபி சிம்ஹாவோட சேர்ந்து அவர் வந்து கூட்டு சேர்ந்து நம்ம இந்த ஜெயிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போயிட்டு இருக்கும்போது நம்ம பாபி சிம்ஹாவும் நம்ம ஹரிதும் ஒரு கட்டத்தில் வந்து ஆளுலாம் ஒரு கட்டத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 காமெடியன்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து வரும்போது இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம பாபி சிம்ஹா வந்து வேற ஒரு சிறைச்சாலைக்கு வந்து மாற்றப்படுறாப்புல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப மன உளைச்சல் ஆளாகிறாப்புல. மன உளைச்சல் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம பாபி சிம்ஹா ஒரு கட்டத்துல இருந்து போயிட்டாப்புல. இதுக்கு மேலே யாரும் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்க மாட்டா வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த ஆளுகளை சேர்த்துக்கிட்டு அவர் வந்து ஜெயிலில் வந்து ஒரு பாத்ரூம் கழிவறையில் வந்து ஓட்டு வந்து தப்பிக்கிறதுக்கு குழியெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே சமயத்தில் வந்து நம்ம பாபி சிம்ஹாவும் ஒரு கட்டத்தில் வந்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் வந்து ஜெயிலை விட்டு தப்பிச்சாலாம் இல்லையா அப்படிதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக இருக்காது.